தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சிக்கல் சிங்காரவேலர் இருக்கும் இடத்தில் வாழுகின்ற சொர்க்க பூமியில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் மைக்குக்கு வாக்கு கேட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். வியாபாரிகளே, விவசாயிகளே, படித்த இளைஞர்களே, இதுவரை 60 ஆண்டு காலம் நீங்கள் வாக்கு செலுத்தி இந்த பூமி வாழ்ந்தது என்ன நலத்திட்டங்கள் இங்கே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம வாக்க வாங்கி நம்ம வாழ்ந்தது என்ன? தரமான கல்வி இருக்கா? தரமான மருத்துவம் இருக்கா? சுத்தமான சுகாதாரமான குடிநீர் இருக்கா? எல்லாம் வறண்டு போச்சு. எப்படி வறண்டது? காவேரி முப்போகம் விளைந்த இந்த டெல்டா மாவட்டம் நெற்களஞ்சியத்தின் அற்புதமான பகுதி இந்த நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தண்ணி வரவே இல்லை. காவேரியில தண்ணி வரல. ஏன் தண்ணி வரல? காவேரியில தண்ணி வந்தா மணல் லாரி ஓட்ட முடியாது. மணல் லாரி ஓட்டினாதான் கொடுக்க முடியும். நமக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டு நாமும் நம்ம பிள்ளைங்களையும் நாசமாக்குறது தான் நம்மளோட வேலையா இருக்கு. நம்ம ஓட்டு போட்டு அதே தெருவில் அதே மாதிரி உழைக்கிறோம், அதே மாதிரி வேலைக்கு போறோம். எந்த மாற்றமும் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா? இல்லை. ஆனா உங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினவங்க எப்படி இருக்காங்க, எப்படி ஜொலிக்கிறாங்க, எவ்வளவு பிரகாசமா வாழ்றாங்க. மாட மாளிகை, கோடை கோபுரம் எல்லாம் கட்டி சந்தோஷமா வாழ்றாங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கா? துபாயில எண்ணெய் கிணறு இருக்கு, சவுதி அரேபியா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாடும் பணக்கார நாடா இருக்கு. ஏன் இருக்கு? அங்க அந்த வளங்களை, அங்க வர்ற வருமானங்களை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இவங்க தன்னோட மக்களுக்கு வச்சுக்கிட்டு நம்மள பிச்சைக்காரனாவும் ஏமாளியாவும் 5க்கு 10க்கு அல்லாடுறவங்களா விட்டுறாங்க. படிச்சு மிகப்பெரிய ஆளா வர வேண்டிய இடத்துல சாராயத்தை கொடுக்க வச்சு நாசமாக்குற நாசகார அரசியல் தான் இங்க நடக்குது. எப்ப இந்த சூழ்நிலை மாறும்? நம்ம மனசு வைக்காம மாறும். நம்ம மனசு வைக்காம ஏதாவது மாறுமா? எத்தனை வாட்டி ஓட்டு போட்டுறீங்க? அருவா கதிர் அருவாள், அருவா சுத்தியல், சூரியனு, ரெட்டலை, பாஜக என்னென்னமோ கட்சிக்கு ஓட்டு போட்டு ஒழுங்காச்சு. மாற்றம் வந்திருக்கா? மாற்றம் இல்ல. மாற்றம் நம்மள்கிட்ட தான் இருக்கு. 19ஆம் தேதி நேரா போய் மைக்கு சின்னத்தில் அமுக்குங்க. நீங்க என்ன போனாலும் விஓக்கு, தாசில்தாரு, எங்க போனாலும் லஞ்சங்க. எங்க போனாலும் லஞ்சம். 1000 ரூபாய் காசை வாங்கிட்டு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா கடைசி வரைக்கும் 5 வருஷம் வரைக்கும் அடிமை வாழ்க்கை வாழ்றோம். சுதந்திரமா வாழ்றோமா? வாழ்றது இல்ல. அரசாங்கம் எதுக்கு இருக்கு? நமக்கு சேவை செய்யறதுக்கு தான் அரசு இருக்கு. நமக்கு சேவை செய்யறதுக்கு அரசு இருக்கு. ஆனா அரசு கிட்ட போய் நம்ம கெஞ்ச வேண்டியதா இருக்கு. என்ன வேணாலும் போய் கேட்டுங்க. 1000 ரூபாய் கொடு, 500 ரூபாய் கொடு. இது அரசா? இல்ல என்ன கம்பெனி வச்சு நடத்துறாங்களா அரசு? அந்த மாதிரி அரசுக்கு எதுக்குங்க நம்ம ஓட்டு பண்ணோம்? மாற்றத்தை ஒரு வாட்டி நீங்க விதைச்சு பாருங்க. பயத்தை காட்டுங்க, பயத்தை காட்டுங்க. அவங்களாம் ஏறினா ஹெலிகாப்டரு, இறங்கினா ஹெலிகாப்டரு, சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க. தேர்தல்னு வந்துட்டா தெருவில் வந்து நிக்கிறாங்க. தெருவில் வந்து நின்று வாக்கு பிச்சை கேட்கிறாங்க. அப்புறம் நம்மள பிச்சைக்காரன் ஆக்கிட்டு அவன் பணக்காரனா சந்தோஷமா வாழ்றான். இதுக்கு காரணம் நாம தான். எத்தனை சாராய கடை வைக்கிறாங்க, எத்தனை சாராய கடை. இதனால கனவுல இழந்த பெண்மணிகள் எத்தனை பேரு? வந்தோட டாஸ்மார்க் மூடுறாங்களா? டாஸ்மார்க்க மூடுறோம், கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோம், தேனாறு ஓடுறோம், பாலாறு ஓட்டம். எத்தனை உருட்டுறாங்க, எத்தனை உருட்டு. எல்லாத்தையும் காவல வாங்கிட்டு நம்மளும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மாற்றத்தை எதிர்நோக்கி மாற்றத்துக்காக ஒரு வாக்கு செலுத்துங்க. நாம் தமிழர் கட்சி வந்து நிக்கிறோம், தொண்டை தண்ணிப்போ கத்துறோம், உங்களோட சேர்ந்து நிக்கிறோம். இந்த வளங்களாம் நிலங்கள்லாம் நமக்கானது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? நம்ம கையேந்தி நிக்கிறோம். எல்லாத்துக்கும் கையேந்தி நிக்கிறோம். அரிசி விளையுதா? நம்ம ஊர்ல அரிசி விளையுதா?
கர்நாடகா பொன்னி, லட்சுமி சீனிவாசா இதெல்லாம் வாங்கி திக்கிறோம். நம்மளால இங்க கடை வச்சிருக்கிற ஆளு நம்மளால இருக்கானா? நம்மளோட வியாபாரம் எங்க? நம்ம வியாபாரம் எங்க? எல்லாத்துக்கும் தார வார்த்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் தார வார்த்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எதுல தமிழ் இல்ல. வேல் நெடுங்கண்ணி அம்மன்னு பேரு, அதுல சத்யாதாட்சி அம்மன்னு பேர் வச்சிருக்காங்க. என்னென்ன வேலை நடக்குது பாத்தீங்களா? சிக்கல் சிங்காரம் உலக புகழ் பெற்றது. நம்மள்கிட்ட வேல் வாங்கிட்டு போய் தான் சூரனே சம்மானம் பண்ணாரு. இந்த முருகர் வேல் நடுங்கண்ணி அம்மன்ட்ட தான் அந்த வேல் வாங்கினாங்க. அவருக்கு பேர் சத்யாதாட்சின்னு மாத்தி வச்சிருக்காங்க. நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாதா? கேட்கணும், நீங்க தான் கேட்கணும். நம்ம இதே மாதிரி தொடர்ந்து நம்ம இந்த கட்சிகளுக்கெல்லாம், திராவிட கட்சிகளுக்கெல்லாம், மத்திய கட்சிகளுக்கெல்லாம் நம்ம வாக்கு செலுத்தினா நம்மளோட உரிமைக்காகவும் அவங்க போராட மாட்டாங்க. தயவு செய்து ஒரு வாட்டி நாம் தமிழர் கட்சி, தமிழராகிய ஒவ்வொருவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தவனீங்க. நம்மள்ட்ட இருந்து வியாபாரம் இல்ல. ஒரு காலத்துல சேட்டு அங்க இருந்து வந்தான், மொத்த வியாபாரம் கொண்டாந்து கொடுப்பான், நம்மளாம் விற்போம். இப்ப அவனே கடையை போட்டு நம்மள எல்லாத்தையும் காலி பண்றான். நீங்க சிந்திக்கணும். நீங்க கடையை வச்சிருக்கோம், நம்ம பொழப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அடுத்து உங்களுக்கு கடை திறக்கிறதுக்கு அவனே எல்லா வேலையும் செய்வான். 5 ரூபா 10 ரூபா கம்மியா கொடுக்குறாம்மா, நம்ம கடையெல்லாம் மூடிட்டு கூலி தொழிலுக்கு தான் போகணும். அந்த வேலை தான் நடக்குது. இப்ப நிறைய பேர் பாருங்க, அமேசான், பிளிப்கார்ட், ஆன்லைன்ல ஷாப்பிங் கொண்டு வந்தாங்க. அந்நிய வர்த்தகத்தில் சில்லறை முதலீடு அனுமதிச்சது யாரு? இந்த திராவிட கட்சிகள் தான், மாநில கட்சிகள் தான், மத்திய கட்சிகள் தான். அதனால என்ன, நம்மளோட வியாபாரம் குறைஞ்சு போயிட்டுங்க. நம்மளோட பொருளாதாரம் பறி போயிட்டு. நம்ம பொருளாதாரம் பறி போனா நல்லா படிச்சுட்டு பாருங்க, ஹோட்டல்ல போய் சொமோட்டோல சோத்து மூட்டை தூக்கிட்டு அலைகிறாங்க நம்ம பிள்ளைங்கலாம். அதுக்காக நம்ம படிக்க வைக்கிறோம்? கொரியர் வேலை பார்க்குறாங்க சார். கொரியர் வேலை அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் பாருங்க, லாரி லாரியா சரக்கு பல நாடுகள், பல மாநிலத்திலிருந்து வருது. நம்ம இடத்துல விற்க வேண்டிய பொருளை ஒரு விளக்கமாறு வாங்கினா கூட, ஒரு செருப்பு வாங்கினா கூட, என்ன நீங்க முதல்ல போட்டு நீங்க கடை வியாபாரம்லாம் நடத்துறீங்க. நம்மள்கிட்ட விற்காத பொருள் அங்கிருந்து மும்பையில இருந்தும் சென்னையில இருந்தும் இங்க டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் நீங்க யோசிங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து பார்க்கணும். நம்ம வியாபாரம் தொடர்ச்சியா நல்லா செழிப்பா தமிழர்களோட வியாபாரம் நடக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. உங்களோட நலனை வளத்தை காக்குறது நாம் தமிழர் கட்சி தான். காவேரியில தண்ணி வந்தது, இப்ப லாரி தான் ஓடுது, தெருவெல்லாம் சாராயம். நீங்க வேணா பாருங்க, இது எங்க போய் நிக்கும்? ஆண்மையற்றவனா போய் நிக்கும். இதுக்கு என்ன தீர்வு? நம்ம ஆஸ்பத்திரிக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா மருத்துவர் இருக்காங்களா? போனாலும் நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, 9 மணிக்கு போங்க, மருத்துவர்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாம் படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, மருத்துவர்கள் இல்ல. தரமான மருந்து இல்ல. தெருவங்க நாய் அதை பிடிக்கிறாங்களா? வண்டியில அடிபடுது, எத்தனை பேர் அடிபட்டு கை உடையுது, கால் உடையுது. நீங்க கார்ல போனா, கார்ல ஒரு நாய் விழுந்துச்சுன்னா அது அந்த காருக்கு 20,000 30,000 நம்ம செலவு பண்ணோம். கை கால் உடஞ்சிச்சுன்னா 50,000 60,000 செலவு பண்ணோம். எந்த நோக்கமும் கிடையாதுங்க. எங்க பார்த்தாலும் குப்பை, எங்க பார்த்தாலும் நாய், எங்க பார்த்தாலும் கொசு. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு, இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தி வருங்கால தலைமுறைக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்கன்னு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் மைக்கு. கார்த்தியா அவர்கள் நல்லா படிச்சவங்க, பாராளுமன்றத்தில் நமக்கான குரலை வாங்கி ஓங்கி பேசி நமக்கான நிதியை பெற்று தருவாங்க. நீங்க ஏற்கனவே ஓட்டு போட்ட எம்பிக்கெல்லாம் எங்க இருக்காங்க நீங்க பாத்துருக்கீங்களா? நன்றி சொல்ல கூட வந்தது கிடையாது. வாக்கு வாங்கிக்கிட்டு நன்றி சொல்ல கூட வந்தது கிடையாது. அவங்க வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் நிதி, அந்த 5 கோடி ரூபாய் நிதி எப்படி செலவு பண்ணிருக்காங்க? இல்ல பாராளுமன்றத்துக்கு தான் போயிருக்காங்களா? அதுக்கும் போகல. அப்புறம் எதுக்குங்க திரும்ப அதுக்கே ஓட்டு? அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே, வியாபார குடி பெருமக்களே, ஆன்மீக பூமியான சிக்கல் சிங்காராவில் வாழும் மக்களே, எல்லாரும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் மைக்கு ஒளிவாங்கி சின்னத்துல ஓட்டு போடுங்க. புஞ்சை உண்டு, நஞ்சை உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்றி மாறவில்லை. ஏன் மாறல?
1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு மஞ்சள் குளிக்கிறேங்கிறாங்க, பேரல ஒளி போடுறாங்கிறாங்க. எவ்வளவு எகத்தாலம் பார்த்தீங்களா நம்மளை பார்த்து? அவ்வளவு கேலி கிண்டல். இதுக்கெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு நிலையை உருவாக்கிட்டோம். சூடு சொரணை நமக்கு வரணும். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் மைக்குக்கு உங்களை பொன்னான முத்தான மணியான வாக்குகளை செலுத்தி நாமும் இந்த நாடும் வளம் பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.